ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட சரவணாமிர்தம் மகிழ்ந்து வணங்கி பேசுகிறேன். ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து ஸ்ரீ விஸ்வவசு ஆண்டு நிகழ்கிறது, பிறக்கிறது. ஆக இந்த புது ஆண்டில் எல்லோரும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். கிரக நிலைகள் அனைவருக்கும் சாதகமாகும். சில இடங்களில் சற்று ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும். நாட்டில் போதுமான அளவுக்கு மழை மற்றும் சீதோஷ நிலைகள் சிறப்பாக இருக்கும். சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநிலம் மத்திய அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் சிறப்பாகவும் இருக்கும், மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில மன அழுத்தங்கள் வரும், அது சகஜமாக தேறிவிடும். மற்றபடி நாட்டில் சிறு பிரச்சனைகள் வந்து தானாகவே இயல்பாகவே சரியாகிவிடும். சில அரசியல் மாற்றங்களினால் பல புதுமைகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உருவாகும். இந்த விஸ்வவசு ஆண்டு 2 கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. 14/5 குரு பயிற்சியும் 18/5 ராகு கேது பயிற்சிகளும் நிகழ இருக்கின்றன. இதன் காரணமாக நாட்டிலும் வீட்டிலும் சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சகஜ நிலைக்கு வரும் என்றும் இதன் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை கடந்து சிறப்பான நிலைகள் விஸ்வவசு ஆண்டு நிகழ்த்தப் போகின்றன. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்தந்த இயல்புக்கு தக்கவாறு மாற்றங்கள் கொண்டு சிறப்பாக நாட்டையும் வீட்டையும் வழிநடத்தும் என்று விஸ்வவசு அந்த ஆண்டை குறித்து ஒரு தகவலாக ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை பார்ப்போம். கன்னி ராசி மெய்யன்பர்களே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆக உங்களுக்கு எதிலுமே பொறுமை, நிதானம், யார் எப்படி, இவர்கள் எப்படி என்று எல்லோரையும் புரிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள். அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு விடுதலையானது. ஆக உங்களுக்கு எந்த விதமான ஒரு மன சஞ்சலமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சத்ரு ருண ரோக ஸ்தானத்தில் கன்னிக்கு 6ஆம் இடம் கும்பத்தில் அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கின்ற காரணத்தினால், அங்கே ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சற்று பதட்டமான நிலை இருந்தால் கூட அந்த சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளும் தரப்போகிறார்கள். ஆக உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த கிரக நிலைகள் உங்களை நல்லபடியாக வழிநடத்தும். என்னமோ ஏதோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட அனுபவம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலைகளை தந்து கொண்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றிலும் பட்ட அறிவும் தேர்ந்த அறிவும் உங்களிடம் இருக்கிறது. அதனை கொண்டு நீங்கள் சிறப்பாக வருவீர்கள். மேலும் இந்த வகையில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் வருகின்றார்கள். 9ஆம் இடத்தில் இந்த ரிஷப குரு 10ஆம் இடத்துக்கு வருகின்றார்கள். ஆக அந்த 10ஆம் இடம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். அந்த பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, 10ஆம் இடத்துக்கு குரு பதவியும் என்று. அதிலெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். குரு பகவான் உங்களுக்கு நன்மையைத்தான் தருவார்கள். ஆக இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த பாடங்கள், அனுபவங்கள் உங்களை வழிநடத்தும். மேலும் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் திருமணம் ஆகாத அந்த இளம்பெண் பையன்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து வரும். மாணவ செல்வங்களும் மற்றவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் தோதுவான நிலைகள், காலநிலைகள், கிரக நிலைகள் உங்களை வழிநடத்தும். மேலும் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து வந்தாலே சிறப்பு. எழுந்தவுடனே சூரிய பகவானே நமக, பிரபஞ்ச தெய்வங்களே நமக என்று உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். மிகவும் சிறப்பான ஒரு நிலை. சிவபெருமானுக்கு தினம் ஒரு வில்வ இலையை போடுங்கள். ஆலயங்களுக்கு செல்லும்போது ஒரு வில்வ இலை வாங்கி சென்று ஒரு கொஞ்சம் ஒரு 10 ரூபா 5 ரூபா வில்வ இலையை வாங்கி போய் அர்ச்சனை ஒன்று செய்யுங்கள். உங்களுக்கு பிறந்த நட்சத்திரத்தினன்று போய் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது அந்த நேரம் காலம் பார்ப்பது நலம்தான். அது ஞாபகத்தில் யார் வச்சு நான் அந்த நேரத்தில் போகிறதுன்னு நினைக்கும்போது, நீங்கள் நினைக்கிற நேரத்தில் சிவாலயங்களுக்கு போகிற வழியில் எங்கேயா இருந்தாலும் சிவாலயங்கள் தரிசனம் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய என்று கூறினாலும் ஒரு சிறப்பு தான். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும். கருத்தொருமித்து கருத்து இழந்த தம்பதிகள், உறவுகள், நட்புகள் இவர்களுக்கும் கூட இப்பொழுது இந்த காலகட்டங்கள் ரொம்பவும் சிறப்பாகவும் இருக்கும். மேலும் மேலும் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தாலும், மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விடிவுகள் கிடைக்கும். ஆக எல்லாமே ஆலய தரிசனம் சாப விமோசனம் என்பது போன்று அந்த கன்னிராசி நேயர்களுக்கு சிவபெருமான் தரிசனம், ஆலய தரிசனம். ஆலயத்திற்கு செல்லும்பொழுது நீங்கள் அந்த வில்வ இலை கிடைத்தால் கிடைக்கிற பொழுது அது வாங்கி கொண்டு போகலாம். சென்றாலும் சிறப்பான ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம்தான்.